பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஏன் என்றதான தலைப்பிலே நாம் கடந்த சில நாட்களாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட ஏன் என்றதான தலைப்பிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து சில காரியங்களை செய்தார், சில இடங்களுக்கு சென்று சில காரியங்களை செய்தார், ஏன் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, 1 பேதுரு நிருபம் 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்? அவர் ஆவியிலே அவர் போய் செய்ய வேண்டியதான 3 கடமைகள் அவருக்கு இருந்தது. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சரியாக நாம் பார்க்கிறோம், சரியாக 3 மணிக்கு நம்முடைய இலங்கை இந்திய நேரப்படி மதியம் 3 மணிக்கு, பிற்பகல் 3 மணிக்கு அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார். நாம் முன்பாக தியானித்தது போல அது யூதர்களுடைய ஜெப வேலை. இன்னொன்று அன்பார்ந்த பிள்ளைகள், அது யாம் கிப்பூர் என்று சொல்லப்படுகிற பாவ நிவாரண நாளிலே ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியை செலுத்துகிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகள், அவர் ஜீவனை ஒப்புக் கொடுத்து ஆவியிலே சென்றதான இடங்கள் 3 இடங்களை குறித்து தெளிவாக பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இதற்கான வசனங்கள் தெளிவாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த வசனத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியிலே சென்ற முதலாவது இடம் எது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அன்பார்ந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தார். அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருந்தது. தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே அவர் என்ன செய்கிறார் சொன்னால் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தார் என்று சொல்லி, அன்பார்ந்த பிள்ளைகளை, பவுல் இங்கே எதை சொல்ல வருகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிரதான ஆசாரியன் எப்படியாக வருஷத்துல ஒரு தரம் மட்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்து தன் பாவங்களுக்காக, தன் தேச மக்களின் பாவங்களுக்காக பாவ நிவாரண அந்த பலியை செலுத்துவார்கள், அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தினாலே பிரதான ஆசாரியனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே அவர் ஆவியிலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான உடன்படிக்கை பெட்டி, அந்த ஆண்டவருடைய அந்த கேருபீன்கள் இருக்கக்கூடிய கிருபாசன தண்டையில் அவர் பிரவேசித்து நமக்காக நித்திய பாவ மன்னிப்பை உண்டாக்கினார் என்பதை தான் பவுல் இந்த இடத்திலே சொல்ல வருகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எரேமியாவின் காலத்திற்கு பிறகு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் நேபுகாத்நேச்சாராலே சிறைப்பிடிக்கப்பட்ட பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து எந்த ஒரு குறிப்புகளும் இல்லை. ஆனால் சில தள்ளுபடி ஆகமங்களிலே நாம் பார்க்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசி இந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த கொல்கொதா மலையின் அடியிலே 20 அடி ஆழத்திலே அவர் மறைத்து வைத்ததாகவும் சில குறிப்புகள் சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, சரி, 20 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியிலே எப்படி இயேசு பிரவேசித்தார் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழலாம். நமக்கு எல்லாருக்கும் நினைவு இருக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போனார். அவர் மரித்திருக்கிறாரா இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிற வகையிலே போர் சேவகன் இயேசுவினுடைய இடது பக்கம் விழாவிலே அவன் குத்துகிறான் ஈட்டியினாலே. அப்பொழுது அந்த ஈட்டி குத்தினாலே ஏற்பட்ட காயத்தில் ரத்தமும் தண்ணீரும் இயேசுவின் சரீரத்திலிருந்து வருகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஏற்கனவே அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கிறது. சரியாக இயேசுனுடைய இடது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு விரிசல் உண்டாகி, அது சரியாக எந்த இடத்துல அந்த கிருபாசனம் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதோ அந்த அடி வரைக்கும் இது சரியாக அந்த விரிசல் விழுந்திருக்கிறது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வருகிறது. அந்த ரத்தமும் தண்ணீரும் அந்த இடது பக்கத்தில் ஏற்பட்டதான பூமி அதிர்ச்சியினால் ஏற்பட்டதான சிறு தொலை வழியாக அந்த கொல்கொதா மலைக்கு 20 அடி ஆழத்தில் இருக்கக்கூடியதான அந்த கிருபாசனத்தின் மீது
பட்டது. எதைத்தான் பவுல் சொல்லுகிறார்? நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரே தரம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தார், தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படிக்கு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கெல்லாம் பரிசுத்த ஸ்தலம் எங்க இருந்தது, எங்கெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதோ அதெல்லாமே பரிசுத்த ஸ்தலம் தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு மரித்து அவர் ஆவியிலே சென்ற இடம் கிருபாசனம். கொல்கொதா மலையின் அடியில் இருந்தது அந்த உடன்படிக்கை பெட்டி. கிருபாசனத்துக்கு அடியில் ஆண்டவர் சென்றார். எதற்காக? உங்களுக்கும் எனக்கும் நித்திய பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படி, தன் சொந்த ரத்தத்தினால நித்திய பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆவியிலே சென்ற முதல் இடம் கிருபாசனம், உடன்படிக்கை பெற்ற இடத்தில் சென்றார். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற இரண்டாவது இடம் எது? ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இரு பக்கங்களிலும் இரு கல்லர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் அவரை பரியாசம் பண்ணுகிறான், இன்னொருவன் அவனை கடிந்து கொள்ளுகிறான். அவன் சொல்லுகிறான், நீ இப்படிப்பட்ட ஆக்கினை கொண்டாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நீதியின்படி தண்டிக்கப்படுகிறோம், நம்முடைய கிரிகளுக்கு ஏற்ற பலனை பெறுகிறோம், அவரோ தகாதொன்றும் செய்யவில்லை என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒரு விண்ணப்பத்தை அவன் எடுக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தள்ளும் என்று சொல்லி லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் நாம் 30 அன்பான பிள்ளைகளே 42ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 43ஆம் வசனம் லூக்கா 23:43 ஆண்டவராகிய சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேதனை உச்ச கட்டத்தை அவர் சகித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த கள்ளனுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் செவிசாய்த்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது என்ன? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அன்பான பிள்ளைகளே, சிலர் இதை மேல் பாதாளம் என்று சொல்லுகிறார்கள். மேல் பாதாளம், கீழ் பாதாளம் என்ற வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. அன்பான பிள்ளைகள், பரதீசி என்பது என்ன? ஏசாயா புஸ்தகத்தில் நாம் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து தங்கள் படுக்கைகளிலே இளைப்பாறுகிறார்கள் என்றதான வார்த்தையை நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த பரதீசி என்பது என்ன? மரித்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள். அன்பான பிள்ளைகளே, அந்த பரதீஸ் என்றதான ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் தங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இடத்துல அந்த உயிர்த்தெழுதல் நடைபெறுகிற வரைக்கும் அந்த ஆத்துமாக்கள் அங்கே அப்படியே அது இருந்து இளைப்பாரி கொண்டிருக்கும். பரதீஸ் என்ன? இளைப்பாறுகிற ஒரு இடம். இது பரலோகம் கிடையாது, இது பரதீஸ். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து ஆவியிலே அவர் சென்றதான இடம் எது என்று சொன்னால் பரதீசு. இந்த பரதீசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், அன்பான பிள்ளைகளே, முதலாவதாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு நமக்கு நித்திய பாவ மன்னிப்பை தன்னுடைய தன் சொந்த ரத்தத்தினால் உண்டாக்கினார் என்பதை அந்த உடன்படிக்கை பெட்டி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, கல்லன் மூலமாய் ஆண்டவர் கல்லனை கொண்டு போன பரதீசு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நம்முடைய ஆத்துமாவை குறித்து அக்கறையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து அவர் இந்த காரியம் நாம் கற்றுக் கொடுக்கிறது. வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லி இந்த கள்ளன் பாவ அறிக்கை செய்கிறான். உடனடியாக அவனுக்கு கர்த்தருடைய இரக்கம் காட்டப்படுகிறது, அவருடைய ஆத்துமா தப்பு வைக்கப்படுகிறது. அன்பான பிள்ளைகளே, இந்த கல்லன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கிற இயேசு இருக்கிறார் என்பதை இந்த இரண்டாவது விஷயம் இந்த பரதீஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக, ஆண்டவராகிய இயேசு மரித்து ஆவியிலே சென்ற இடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 20 வசனங்கள்ல ஆண்டவராகிய இயேசு மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆவியிலே அவர் என்ன செய்தார் சொன்ன, காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் நோவா காலத்திலே தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கும் பொழுது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆவிகளுக்கு பாதாளத்திற்கு சென்று ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பான ஆண்டவராகிய இயேசு மரித்து அவர் சென்ற மூன்றாவது இடம் என்ன? பாதாளம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லி நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் மூல பாஷையான கிரேக்க வேதாகமத்தில் அது காவலில் உள்ள ஆவிகளை அவர் கடிந்து கொண்டார் என்று சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது.
ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷன் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற கடைசி நொடி வரைக்கும் தான் அவன் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு இருக்குது. அவன் தன் பாவங்களை அறிக்கை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனுஷன் மரிக்கிற கடைசி நொடியிலே ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே உண்மையாய் பாவ மன்னிப்பு கேட்பான்னு சொன்னால் அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் இங்கே 100 வருடம் நோவா காலத்தில் ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் அவகாசம் கொடுத்தார். ஆனால் அவர்கள் கர்த்தர் கொடுத்ததன் அவகாசத்தை அவர்கள் தட்டி கழித்தது நிமித்தமாக அவர்கள் மரித்து பாதாளத்திற்கு போகிறார்கள். இப்போ அங்கிருந்து ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டிருக்க முடியும். கூக்குரலிட்டு கொண்டிருப்பார்களோ இருந்திருப்பார்களோ தெரியாது. ஆண்டவரே, எங்களுக்கு யாருமே வரப்போற தீமையை குறித்து சொல்லலையே என்று சொல்லி ஒருவேளை கேட்டிருப்பார்களோ தெரியாது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் சத்தியம் சொல்லப்பட்டது என்று சொல்லி உங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் உங்களுடைய அஜாக்கிரதை தான் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லி கிரேக்க வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த காரியம் எதனை நமக்கு கற்றுக் கொடுக்கன்னு சொன்னால், உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீ வீணடிக்காதே. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை நீ வீணடிக்காதே. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் உன்னுடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பானுடைய வாழ்க்கை சீர்படுத்து. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமா இருக்குமே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைய ரட்சிப்பின் நாள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய ஆவியிலே சென்ற 3வது இடம் பாதம். அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்ததான பொன்னான நேரத்தை அவகாசத்தை வீணடித்ததினால அவர்கள் பரிதாப நிலைக்கு சென்றார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அவரை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நமக்கும் அவர் தன்னுடைய இரக்கத்தை காட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு மரித்து அவர் ஆவியில சென்ற 3 இடங்கள். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், பிரியமான பிள்ளைகளே, அந்த உடன்படிக்கை பெற்றிடத்தில் சென்று நித்திய பாவ மன்னிப்பை தம் சொந்த ரத்தத்தினால் உண்டாக்கினார். கல்லனுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றியது போல நம் ஆத்மாவை குறித்து ஆண்டவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கூட நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த ஆவிகளைப் போல நமக்கு கர்த்தர் கொடுத்ததான நேரத்தை நாம் வீணடிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதான காரியத்தை இந்த 3வது விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜெபிப்போமா? ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு இந்த 3 கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அப்பா, முதலாவதாக தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிறோம், நீர் எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கினீர். அந்த பாவ மன்னிப்பில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் எங்கள் ஆத்மாவை குறித்து அக்கறையுள்ளவராக இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் அதை உணர்ந்து எங்கள் ஆத்மாவை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மட்டும் ஜாக்கிரதையை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, நாங்கள் பாவங்களை ஆண்டவர் அறிக்கை செய்யும் பொழுது இதை மன்னித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அந்த கல்லன் மூலமாக நாங்கள் ஆண்டவரை தியானிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு கொடுத்ததான ஆண்டவரே பொன்னான நேரத்தை நாங்கள் வீணடிக்காதபடிக்கு, நோவாக்கால ஜனங்களைப் போல ஆண்டவரே பரிதவிக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கிருபைகள் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருக்கும் தந்து நடத்தும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.